ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் 12th மேக்ஸு பயிற்சி 7.1 கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். 400 அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு கேமரா கீழே விழுகிறது. டி வினாடிகளில் கேமரா விழும் தூரம் வந்து S = 16 t² கொடுத்துட்டாங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, தரையை தொடும் முன்னர் கேமரா விலை எடுத்துக்கொண்ட நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து கீழே விழுந்த இறுதி 2 வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து தரையை தொடும்போது கேமராவின் கனப்பொழுது திசைவேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தரையை தொடும் முன்னர் கேமரா கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் வந்து மனதை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மலை முகடு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃப்ளோர். இது மலை உச்சியிலிருந்து வந்து நம்மளுக்கு வந்து கேமரா வந்து விழுது. என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து S = 16 t² கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது மலையோட உச்சி, அதிலேருந்து கேமரா நம்மளுக்கு கீழே வந்து விழுது. ஓகே, இப்போ இதோட மலையோட உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 400 அடின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, S = 16 t². இந்த எஸ்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா உயரம், அதாவது தூரம் சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து இது வர உள்ள தூரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 400. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக 400 போட்டுக்கலாமா? 400 = 16 t². இப்போ இதுலேருந்து டீயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாமா? அப்போ t² அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 16 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்னவா மாறணும், டிவைடில் போகணும். ஓகேவா? இப்போ இது வந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும். அப்போ t = √400/16. இப்போ இதை ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 400 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 20 கிடைக்கும். டிவைடட் பை 16 வந்து 4 கிடைக்கும். அப்போ இதை அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 1 4 5 4 20. அப்போ என்ன அப்படின்னா 5. அப்போ டீயோட இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, டீயோட வேல்யூ வந்து என்னென்னா 5 செகண்ட். ஓகேவா? அப்போது தரையை தொடும் முன்னர் கேமரா வந்து கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரம் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் தரையை தொடும் முன்னர் கேமரா கீழே விலை எடுத்துக்கொண்ட நேரம் வந்து t = 5 செகண்ட் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன்று வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, கீழே விழுந்த இறுதி 2 வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம். இப்போ சராசரி திசைவேகம் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி தானே. வெலாசிட்டி இன் 2 செகண்ட். ஓகேவா? 2 செகண்டில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இன் 2 செகண்டில். அப்போ என்ன அப்படின்னா 3,5க்குள்ள சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் எப்படி கண்டுபிடிப்போம்? அது S/5 - S/3 divided by 5 - 3. என்ன ஃபார்ம்லாம் தெரியுதா? F(b - F(a) divided by b - a அந்த ஃபார்ம்லாம். ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இன் 2 செகண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ 2 செகண்டில் இருந்து அப்படின்னா 3,5க்கு தான் நம்ம வந்து சராசரி திசைவேகம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது இதில் வந்து S/5 நான் வேறு பேஜில் எழுதுறேன். ஓகே, இந்த பேஜில் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சராசரி திசைவேகம் தானே. சராசரி திசைவேகம் எதுக்குன்னா 3,5க்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 செகண்டில் வந்து கேட்டிருக்குறாங்க கொஸ்டினில். 2 செகண்ட்னா 5 - 3 வந்து 2 கிடைக்கும். ஓகேவா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து என்ன 5 செகண்டில் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் இதில் 5 எடுத்துருக்குறோம். அப்போது என்ன அப்படின்னா S/5 - S/3 divided by 5 - 3. S/5னா அந்த எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்களா இதில். S = 16 t². அதில் டீக்கு பதிலாக நம்ம வந்து 5 and 3 அப்ளை பண்ணுறோம். இப்போ என்னன்னா எஸ்ஸோட இது வந்து 16 t². ஓகேவா? இதில் வந்து டீக்கு பதிலாக என்னென்னா 5 அப்ளை பண்ணுறோம். அப்போது 16 × 5² மைனஸ் இதில் S/3. அப்போ 16 × 3
ஸ்கொயர் டிவைடட் பை 5 மைனஸ் 3 வந்து 2 ஈக்குவல் 16 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 16 இன்ட்டு 9 2. இப்போ இதை ரெண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ 16 இன்ட்டு 25 என்ன கிடைக்கும் நமக்கு? 400. 16 இன்ட்டு 9 வந்து 16 இன்ட்டு 9 வந்து 144 டிவைடட் பை 2. இப்போ இதில் வந்து கழிச்சு போடணும். கழிச்சு போட்டால் 6 9 5 3 2 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதை கட் பண்ணோம்னா ஒரு 2 2 4 மீதி 1 8 2 16. அப்போது 128 ஃபீட் பை செகண்ட். ஓகேவா? அப்போ இதோட சராசரி திசைவேகம் 2 செகண்டில் என்ன கிடச்சிருக்கணும்? 128 ஃபீட் பை செகண்ட் கிடச்சிட்டு. ஓகே, செகண்ட் இது வந்து சராசரி திசைவேகம் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ தேர்ட் ஒன் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா கனப்பொழுது திசைவேகம் என்னென்னு கேட்டிருக்காங்க. கனப்பொழுது திசைவேகம்னா கொடுத்துருக்கிற தூரம் எஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா, அதை ஒரு டைம் வந்து டைமை பொறுத்து ஒரு டைம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா எஸ் ஈக்குவல் நம்ம கொடுத்துருக்குறாங்களா, எஸ் ஈக்குவல் டு 16 t ஸ்கொயர். இது வந்து எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கிடுவோமா, டி ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? எஸ் வந்து எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை ஒரு டைம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டீயை பொறுத்து. அப்போது எஃப் டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 16 இன்ட்டு இந்த 2 வந்து டீயை பொறுத்து பண்ணும்போது கான்ஸ்டன்ட் நம்ம அப்படியே தான் இருக்கும். இந்த மேலே இருக்க பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் அண்ட் பவரில் 1 குறைஞ்சிரும். அப்போ 2 மைனஸ் 1 வந்து 1. அப்போ டி மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அப்போ என்னென்னா 32t. இதுதான் என்ன அப்படின்னா கனப்பொழுது திசைவேகம். ஓகே, தேங்க்யூ.